அவங்க தான் குடுத்தாங்கன்னா, ஒண்ணு அவங்க ஆளுக்கு முன்னாடி வந்து உட்காரணும். இல்ல அப்படி ஆளுங்க உட்காந்துருக்காங்கன்னா, இருந்தா இருக்கட்டுன்ட்டு விட்டு போ வேண்டியதானே! உட்காந்துருக்க வேண்டியதானே பின்னாடி. இல்லன்னா அதையாவது சொல்லணும். இல்லம்மா நீ ஏந்திரி, நாங்க உட்காரணும், நாங்க தான் குடுக்கணும், குடுத்துருக்கோம், நாங்க தான் உட்காருவோம். நீ எந்திரிச்சு கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கோ அப்படியாவது சொல்லணும். அதுவும் இல்ல. எப்படி பேசுதுங்க பாருங்களேன்! நான் நினச்சேன், தையல் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குமோ தெரிலையே! நான் இருந்த இடத்த அவ்வளோ நேரம் யோசிச்சு பாருங்க. 4:30 மணிலேருந்து 5:30 மணி 5:35 வரைக்கும் உட்காந்துருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 5 நிமிஷமா அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். என்ன இப்படி சொல்லி எழுப்பி விட்டு பின்னாடி போக வச்சிருச்சுங்க. நான் நினச்சேன், தையல் இப்படி சூப்பராக அமோகமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரிலையே அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நெய் அபிஷேகங்கிறதுனால 4 குருக்களுமே வந்து பண்ணாங்க. அது இல்லாட்டி வந்து இந்த மாதிரி 4 குருக்களும் வந்து ஒரே நேரத்துக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த கோல்டு ஒன்று போட்டுட்டு அதில் நெய் அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்களேன். கோல்டு யாரோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காசு மாலையா என்னன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சில கோயிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அபிஷேகம் சாமிக்கு பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு யார் யார் போட்டிருக்காங்களோ கலட்டி வாங்கிட்டு அதை வந்து சுவாமிக்கு போட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நான் கொடுத்துருக்கேன் முன்னாடிலாம். ஆனால் இப்போ வந்து நான் பார்க்கறது இல்லையா, இல்லை நான் பார்க்கும் போது அப்படி பண்ணுறது இல்லையா என்னன்னு தெரியல. நான் மறந்துட்டேன்னா என்னென்னு. அது வெந்நி தண்ணி பாருங்களேன், புகையாக வருது, ஆவி பறக்குது, தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ நெய் எடுத்து அப்படியே குண்டாவாக ஊற்றுறாங்க. அவ்வளோ ஊற்றுறாங்க பார்த்தீங்களா? குண்டா ஃபுல்லும் வரும் நெய் தான். அவ்வளோ நெய் அழகாக இருக்கும். அந்த நெய் போய் வலிஞ்சு வர்றதே அவ்வளோ அழகாக இருக்கும். அது பார்த்தீங்களா? இது வர கேமரா வேறு என் கேமரா ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. அங்கே அவ்வளோ லைட்டு பளிச்சுன்னு எல்இடி லைட்டை போட்டு விட்ருக்காங்க. இருந்தாலும் என் கேமராவுக்கு ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது லைட்டு. நானும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். வர மாட்டேங்குது. அது ஃபோக்கஸே ஆகலை சுத்தமாக. ஃபோக்கஸ் ஆகுது விட்டுருது அப்படி இருக்குது. அதனால் ரொம்ப எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்தேன். ஆனால் எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாங்கன்றீங்க? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பண்ணாங்க. 6:30 மணி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அபிஷேகம். பண்ணி முடித்து தீபார்த்தனை காட்டுறதுக்கே வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போனா பாருங்கள் எவ்வளோ நெய் வந்து குமிஞ்சிருக்கும் அவருக்குன்னு. அது ஃபுல்லும் உருக்கி எடுத்து ஊற்றி பயங்கர சூப்பராக இருந்தது. ஆனால் சிவனுக்கு வந்து இப்போ தான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நெய் அபிஷேகம். அப்படி தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அபயாம்பிகைக்கு பார்த்துருக்கேன் நெய் அபிஷேகம். ஆனால் சிவனுக்கு நான் பார்த்ததில்லை. சிவனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ எட்டக்க இருக்கிறது ஜூம் பண்ணி பார்க்கும் போது அது அவ்வளோ பக்கமாக தெரியுது பார்த்தீங்களா? செம்மையாக இருந்தது. ஆனால் அன்னைக்கு